தாயாக வந்தென்னை தயை கூட்டுவாயா, சேயாக தினம் என்னை சீராட்டுவாயா. உலகைக்குள் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு உங்கள் செல்வ கார்த்திக்கு அன்பு கலந்த வணக்கங்கள். 2025 மார்ச் மாதம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாதத்தில் முக்கியமான நிகழ்வு அப்படின்னா நீங்கள் டைட்டில் பார்த்துருப்பீங்க, திரிகிரகம். இந்த திரிகிரகம் அப்படிங்கிறது வந்து 3 கிரகங்களோட இணைவு தான் நம்ம திரிகிரகம் அப்படின்னு சொல்லுவோம். அப்பேற்பட்ட ஒரு இணைவு, 3 கிரகங்களோட இணைவு. அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா ராகு கூட இணையக்கூடிய சுக்கிரன், சுக்கிரனோட இணையக்கூடிய புதன். சுக்கிரன் அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா உச்சம் பெறுவார், அதே வீட்டில் பார்த்தீங்கன்னா புதன் நீசம் பெறுவார். எங்கே அப்படின்னா மீனராசியில். அதே வீட்டில் பார்த்தீங்கன்னா ராகு ஆல்ரெடி இருக்கார். இவங்களுடைய செயல்பாடு ஒரு பக்கம் எப்படி இருக்க போகுது, இது கூட சனி பகவான் வந்து கும்பராசியில் காலச்சக்கரத்தில் 14வது வீட்டில் சனி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி பலத்தோடு இருக்கார். அவருடைய செயல்பாடு எப்படி இருக்க போகுது. செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசியில் வந்து செவ்வாய் பகவான் இருக்கிறார், அவருடைய செயல்பாடு எப்படி இருக்க போகுது. கேது பகவான் கன்னி ராசியில் இருக்கார். இப்பேற்பட்ட சூழலில் இந்த மார்ச் மாதம் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், தொழிலில், குடும்பத்தில் என்ன மாதிரியான நன்மையில் கொடுக்க போகிறார் அப்படிங்கிற டீட்டெயில் பட்டிஷன் தான் இந்த வீடியோவில் இருக்க போகிறார். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு மிக தெளிவாக புரியும். நம்ம வீடியோ தான் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக வந்து எல்லா வேலையும் உங்களுக்கு உறுதுணையான அந்த வீடியோக்கள் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த திபிக்கிரக இணைவு உங்களுக்கு என்ன செய்ய போகுதுங்கிற நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். காலச்சக்கரத்தில் 3வது ராசியாக இருக்கக்கூடிய புதனை அதிபதியாய் கொண்ட மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு பொன்னான காலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த மார்ச் மாதம் அப்படிங்கிறதுல உங்கள் ராசிநாதன் புத பகவான் அவர் போய் நீசம்தான் பெறார். ஆனால் பட் அவர் வந்து பார்த்திங்கன்னா திரிகிரக இணைவில் வந்து ராகு, சுக்கிரன், புதன் 3 கிரகோட இணைவில், அது 10வது வீட்டில் போய் அமர்றார். அப்போ கிட்டத்தட்ட பாகிஸ்தானத்தில் சனி, 4ல் கேது, 12ல் குரு, உங்கள் ராசியிலே செவ்வாய். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு திடீர் நன்மைகளை கொடுப்பாருங்க. உங்களுடைய பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நிறையா ஏற்றந்தாழ்வுகள் தான் அதிகமாக சந்திச்சுட்டே இருக்கீங்க. நிறைய ஏற்றந்தாழ்வுகள் அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு வந்து ஒரு பெரிய அளவுக்கு ஒரு திருப்திகரமே கிடையாது. அப்போ இந்த டைம் பீரியடு கண்டிப்பாக அதுக்கான ஒரு மாற்றம் அதில் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலம். அப்போ இந்த டைம் பீரியடில் உங்களுடைய தொழில் சார்ந்த வளர்ச்சி கம்பல்சரி நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். சம்மந்தம் இல்லாத வந்து பிரச்சனை உருவாது பார்த்தீங்களா, வருமானம் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து வர செலவு அப்படிங்கிறது அதிகமாகிட்டே இருக்கிற ஒரு ஃபீல் பண்ணுறீங்கள, வரப்பட்ட செலவு அது வந்து கம்மியாகும். அப்போ பிஸ்னஸில் தேவையான அளவுக்கு ப்ராஜெக்ட் கிடைக்கும், அதை எடுத்து நீங்கள் பண்ணுறதுக்கான ஒரு சூழல்கள் உருவாகும், அதுக்கான போதிய பணம் வரவுகள் வந்து சேரும். உங்களுடைய ஒவ்வொரு காரியங்களையுமே சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு சூழல் உருவாகுங்க. அப்போ வந்து பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெட்டிப்பான ஒரு மகிழ்ச்சியான ஒரு காலகட்டங்க. இன்றைக்கி நிறைய ஏமாற்றம், இன்றைக்கி வந்து பணம் வந்து சம்பாதிக்கிறத விட செலவுங்கிறது தான் அதிகமாக நீங்கள் பண்ணுறீங்க. வரவோட செலவு அதிகமாகிறப்போ என்ன ஆகுதுன்னா அவங்களால வந்து கடன் வாங்கக்கூடிய சூழல் உருவாது. இன்றைக்கி கடனாளியாக உட்காரக்கூடிய ஒரு நிலையில் தான் நீங்கள் இருக்கீங்க. இன்றைக்கி இது இந்த கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருட காலம். இப்போ நான் வந்து இந்த மந்த் பலனுக்குள்ளே இந்த 4-5 வருஷம் இழுக்கலை, பட் ஏன் இழுக்கிற அப்படின்னா கிட்டத்தட்ட 4-5 வருஷ காலமாகவே மிதுன ராசிக்காரங்க ஒரு பெரிய அங்கீகாரம் இல்லாமல் தான் இருக்கீங்க. எல்லா விதத்துலையுமே ஏமாற்றம், எல்லா விதத்துலையுமே இழப்பு, எல்லா விதத்துலையும் நஷ்டம், இப்படியே தான் இருந்துட்டு இருக்கீங்க. அப்போ இந்த நிலை வந்து ஏதோ ஒரு காலங்களில் மாறும். என்னன்னா சனி ராகு இணைகிறார். அது எங்கன்னா 10வது வீட்டில் அது இணையக்கூடிய டைம் பார்த்தீங்கன்னா மார்ச் 29 லாஸ்ட் எண்டு. அதுக்கு முன்கூட்டியே ஒரு சில நல்ல மாற்றங்களை கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு சொல்லுது. அதனால் நான் கஷ்டப்படுறேங்க, எனக்கு எதுவுமே நடக்கலைன்னா ஃபீல் பண்ணாதீங்க, இந்த நேரத்தை கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி புதிய வேலை மாற்றம் செய்யணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இடமாற்றங்கள் செய்ய நினைக்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணணும். புதிய வேலைக்கு எல்லாம் இப்போ ட்ரை பண்ண வேண்டாம், இருக்கிற வேலையிலே இருங்க, அங்கே நிதானத்தோடு இருங்க. அதே மாதிரி வந்து ஃபேமிலிக்குள்ளான கருத்து வேறுபாடுகள், கணவன் மனைவிக்குள்ளான அந்த அன்பு அன்னோனியங்கள் இதெல்லாம் விஷயங்களெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக விட்டு கொடுத்து போங்க. சின்ன சின்ன சங்கடங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால மனைவிகிட்டையும் சரி கணவர்கிட்டையும் சரி சில விஷயங்களை கருத்து கேட்டு சில காரியங்களை செய்யுங்க. அவசர முடிவுகள் எடுத்து பண்ண வேண்டாம். உறவுக்குள்ளே நட்பு சார்ந்த விஷயங்களுக்குள்ளே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்கள் இல்லை அப்படின்னா அது உங்களுக்கு வீண் சங்கடங்களையும் வீண் அலைச்சலையும் வீண் மன உளைச்சல் தான் கொடுக்கறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு விஷயத்துலையும் கேர்ஃபுல்லாக தான் நீங்கள் பயணிக்கணும். அதே மாதிரி பிள்ளைகளுடைய முக்கியமாக அவங்களுடைய கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஏன்னா அந்த ராசி மிதுன ராசிக்கு அதிபதியான புத பகவான் வந்து பார்த்திங்கன்னா அவர் நீசம் பெறுறார். இப்போ நீசம் பெற்ற என்ன ஆகும் அப்படின்னா அந்த மந்தங்கள் வரும், மறதிகள் வரும், அவங்களுடைய ஈடுபாடு வந்து கல்விக்கு அப்பாற்பட்டு அவங்களுடைய சிந்தனைகள் மாறும். அப்போ நீங்கள் அதை உணர்ந்து பெற்றோர்கள் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய புத்திமதிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சில அறிவுரைகள் சொல்லி அவங்களுக்கு கரெக்டான வழித்தேடல் கொண்டு போனீங்கன்னா அந்த தடுமாற்றத்தை வெளியே கொண்டு வந்துடலாம். அதனால் நீங்கள் பெருசாக ஒரி பண்ணிக்க வேண்டாம். இப்போ வந்து பையங்க படிக்க மாட்டுறாங்க, எப்போ பார்த்தாலும் அவங்க விளையாட்டுத்தனமாக இருக்காங்கன்னு ஃபீல் பண்ண வேண்டாம். கண்டிப்பாக அதையும் நீங்கள் சேஞ்ச் ஓவர் பண்ணிடலாம். அதே மாதிரி ஆரோக்கியம் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ராசிநாதன் புதன் நீசம் பெறுற காலகட்டங்களில் கண்டிப்பாக வந்து உடல் உபாதைகள் வரும். அது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா
இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி எலும்பு இருதயம் சம்மந்தப்பட்ட தொந்தரவு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அந்த மாதிரியான தொந்தரவுகள் வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் அசால்ட்டாக இல்லாமல் அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறத நீங்கள் கண்டிப்பாக உணர்ந்து அதை எடுத்துக்கணும். அசால்ட்டாக இருக்க வேண்டாம். மற்றபடி மிகப்பெரிய கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இது இல்லை. இருந்தால் நிதானத்தோடு செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக பெரிய பாதிப்பு இல்லாமல் இந்த மந்த்தை நீங்கள் யூஸ் பண்ணலாம். நல்ல விஷயம் நடக்கட்டும், தைரியமாக இருக்கு. பொதுவாக எல்லா விஷயங்களும் நன்மையாக நடக்கணும் அப்படிங்கிற ஒரு பயணத்தில் தான் நம்ம எல்லாமே இருக்கோம். பட் இருந்துட்டாலும் கூட நம்முடைய சுய ஜாதகம், நம்முடைய தனிப்பட்ட ஜாதகத்தையும் ஒரு முறை நம்ம ஆலோசனை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு சிலர்கிட்ட சுய ஜாதகம் இருக்குது, அதை வச்சு அவங்க ஆலோசனை பண்ணுறாங்க. ஒரு சிலர் இன்னுமே ராசி நட்சத்திரம் கூட தப்பாக இருக்குது. நம்ம சில ஜாதகங்கள் வீடு நம்மகிட்ட பார்க்க வரவங்க அவங்களோட டேட் ஆஃப் பர்த் டைமை வந்து நம்ம செக் பண்ணி அதை நம்ம ஜாதகத்தை பார்த்து நம்ம சொல்லுவோம் எப்போவுமே. அப்போ பார்க்குறப்ப ராசி நட்சத்திரமே தப்பாக தான் நிறைய பேர் வெளியே வச்சு பார்க்குறாங்க. ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா நடக்கக்கூடிய திசை என்ன, புத்தி என்ன, இப்போ நடக்கக்கூடிய சூழல் என்னன்னு கூட தெரியாமல் இருந்து தான் அது வந்து பலனை தெரிஞ்சுட்டு போகிறாங்க. அப்படி இல்லாமல் உங்கள் சுய ஜாதகத்தில் இப்போ நடக்கக்கூடிய திசா புத்தி என்ன, உங்களுக்கு டைம் இப்போ எப்படி இருக்குது, உங்களுடைய கோச்சாரம் ப்ளஸ் ஜாதகத்துடைய திசாபுத்தியுடைய செயல்பாடுகள், பிறப்பு கர்மா, பிறப்பு பலன், இப்போ நடைமுறை கர்மா, நடைமுறை பலன், இது எல்லாத்தையும் சேர்த்து உங்களுடைய டைமை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தொழிலோ குடும்பமோ வேலை வாய்ப்புகளோ திருமண வாழ்க்கையோ இதெல்லாம் முடிவெடுத்து போனீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. அதனால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உங்கள் சுய ஜாதகம் ஃபஸ்ட்டு தப்பாக இருக்கா ரைட்டாக இருக்கா அல்லது சரியாக இருந்தால் அதை எப்படி முறையில் நமக்கு என்ன மாதிரி நேரம் நமக்கு நல்ல நேரம் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பயணமாக இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். அது கூட இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த பலன்களையும் நீங்கள் கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப பெட்டராக இருக்கும். அதனால் ஒரு சுய ஜாதகம் உங்களுடைய தெரிஞ்ச அஸ்ட்ராலஜிட்ட கன்சிடர் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நம்ம மூலியமாக ஜாதகம் பார்க்கணும்னு நினச்சிங்கனாலும் கூட நம்ம ஆஃபீஸ் வந்து கோயம்புத்தூரில் ராமநாதபுரம் ஜிம் ஆஸ்பத்திரி பக்கத்தில் தான் நம்முடைய ஆஃபீஸ் இருக்குது. நேரில் வரனால வாங்க, இல்லைங்கனால நேரில் வர முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வந்து ஃபோன் கன்சல்டிங்கில் கூட நம்ம பண்ணிக்கலாம். உங்கள் ஜாதகத்தை நம்ம வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நம்ம அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி உங்கள் ஜாதக டீட்டெயிலாக நம்ம பார்த்துக்கலாம். கண்டிப்பாக எல்லா வளமும் உங்களுக்கு கிடைக்கணுங்கிற வாழ்த்துக்களோட மேலும் நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.